அது எப்படின்னா அங்கே வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஆடி மாதத்தில் கடவள்ளி வந்து திருவிழா நடக்கும். அதுதான் நாளைக்கு திருவிழா நடக்க போகுது. நாளைக்கு கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி போயிருந்தாங்க. இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடையெல்லாம் இப்போ தான் வந்திருக்கு. இன்னும் சில கடைகள்லாம் வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இது மாதிரி அந்த வரிசையாக கம்பு ஊனி இது மாதிரி கட்டியிருக்கோம். அது வழியாக நின்று வரிசையாக நின்று அர்ச்சனை பண்ணணும். நாளைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஏன்னா திருவிழா அப்படிங்கிறதுனால எப்போவுமே இந்த கோயில் ஃபேமஸ் தான். ஆனால் ஆடி மாதத்தில் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். எங்கள் அண்ணி, எங்கள் அப்பா, எங்கள் தம்பி இவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. எங்கள் வீட்டு அண்ணன் குட்டி பாப்பா இன்றைக்கி தான் முதல் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்கள தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி போனாங்க. அம்மா நான் போக முடியல, எனக்கு நேரம் இல்லாததுனால நான் போக முடியல. தம்பி தான் வீடியோ எடுத்தது. வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்தாலும் சாரி, ஏன்னா நாங்கள் போக தம்பி தான் எடுத்தது. தம்பிக்கு எந்த டைமும் அந்த எதுவும் கிளிக் பண்ணிட்டு எங்கள் அப்பா நின்றுட்டு இதுதான் கோயில். நீங்கள் யாரும் வீடியோ பார்க்குறவங்க யாரும் கோயிலுக்கு வரணும் அப்படின்னா ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. ஏன்னா விசேஷமான கோயில் தான். இது வந்து வேதாரண்யத்துலேருந்து போனோம் அப்படின்னா செங்கோட கடத்தை தாண்டி அடுத்தது கன்னிமேடு அப்படின்னு வரும். அந்த ஊர் தான் இந்த சாமி இருக்குது. இங்கே வந்து எப்போவுமே எந்த நாளுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், கடைகள்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஏன்னா நாளைக்கு திருவிழா அப்படிங்கிறதுனால சில கடைகள் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளும் நேரமாக இருக்கும். அண்ணா சாமியெல்லாம் கும்பிட்டு திரும்ப ரிட்டர்ன் கிளம்பிட்டாங்க. இதுதான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த வீடியோ எடுத்துகிட்டு எல்லாமே கடைகள் எல்லாமே இப்போ தான் போட்டுருக்காங்க. ஏன்னா நாளைக்கு தான் திருவிழா அப்படிங்கிறதுனால இப்போ தான் அந்த கடைகள்லாம் போட்டுருக்கு. நீ பார்த்தீங்கன்னா ஜாடி இதெல்லாமே கூட இருக்குது. இதுதான் அவங்களோட பக்கத்தில் யாரும் வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா வாங்கியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். நான் போக முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் போனேன்.